Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to exercise 4B third sum. So third sumல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்பர் லைன் கொடுத்துட்டு நம்ம வந்து write an inequation taking x as an variable. ஸோ நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி ஈக்குவேஷனில் எழுத சொல்கிறாங்க. ஓகே, இன்இக்குவேஷனாக எழுதுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நம்ம என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ஸ் இருந்தாவே எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு தானே போயிருக்கு, -1க்கு லெஃப்ட் சைடு தான் போயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1. ஸோ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் லெஸ் தேன், இங்கே பாருங்கள் டார்க் சர்க்கிள், -1க்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1, வேறஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. இது மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். இப்போது 2க்கு ரைட் ஹேண்ட் சைட் போயிருக்கு. ஸோ கிரேட்டர் தேன், ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் வந்து எப்படி இருக்குது, 2க்கு கிரேட்டராக இருக்குது, 2க்கு வந்து கிரேட்டராக இருக்குது. ஆனால் 2 இன்க்ளூடடான்னு கேட்டிருக்காங்க. 2 டார்க் சர்க்கிள்ன்றதுனால இன்க்ளூடட். டார்க் சர்க்கிள்னால் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு போடணும். ஸோ கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். தேர்ட் ஒன் பாருங்கள், பிட்வீன் நம்பர்ஸ். ஸோ இதுக்கு பாருங்கள் எக்ஸ் சச் தட், இப்போ பாருங்கள் -4லேருந்து 3 வரைக்கும். ஸோ -4லேருந்து 3 வரைக்கும் நம்மளுக்கு இன்பிட்வீன் நான் எப்படி எழுத சொல்லியிருந்தேன், லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருந்தேன். லெஸ் தேன், இங்கேயும் லெஸ் தேன், இங்கே எக்ஸ் வரும் நடுவில். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள் 4க்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்குது. ஸோ 4க்கு நேராக ஈக்குவல் டுவும், 3 வந்து ஹேலோ சர்க்கிள்ன்றதுனால 3க்கு வந்து கீழே வந்து ஈக்குவல் டு இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஃபோர்த் ஒன் பாருங்கள், இதுவும் வந்து 2 சர்க்கிள்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இன்பிட்வீன் நம்பர்ஸ். இன்பிட்வீன் நம்பர்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ் சச் தட் ஃபஸ்ட்டு -1 எழுதிக்கோங்க, இந்த லாஸ்ட்டில் 5 எழுதிக்கோங்க. இன்பிட்வீன் வந்து லெஸ் தேன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஈக்குவல் டு போடணுமா போடக்கூடாது, -1க்கு ஈக்குவல் டு போடக்கூடாது, அதுவே 5க்கு ஈக்குவல் டு போடணும். ஓகேவா? வேறஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சம். Catch you in the next video. Bye bye. Do subscribe my channel.